சோழ மன்னர்களில் மிகச்சிறப்பான புகழுக்குரியவன் மனுநீதி சோழன். அரசகுமாரன் தேரோட்டு செல்லும் போது பசுங்கன்று ஒன்று தேர் சக்கரத்தில் மாட்டி இறந்து விட்டது. தாய்ப்பசு அரண்மனை வாசலில் கட்டியிருந்த ஆராய்ச்சி மனையை அடித்து அரசனிடம் நீதி கேட்க, அதற்கு தண்டனையாக தவமிருந்து பெற்ற தன் மகனையே அதே தேர்காலில் ஏற்றிக்கொண்டு நீதி வழங்கினான். கேக்குறவன் கேன பையனை கேப்பையில நெய் வடியுதுங்கிறான் பார். ஒரு சாதாரண மாடுதானே நினைக்காம இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கிய அந்த மனுநீதி சோழன் யார் தெரியுமா? என் முப்பாட்டன் கானாடு காத்தான் சேதுபதி இருந்தார்ல, அவரோட சொந்த மச்சனை. சாமி கும்பிட வந்த இடத்துல என்ன வேலைடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐனஸ் கிட்ட சொல்லவா? சொல்லு, உன் மகர மட்டும் யோகரா. அங்க பாரு. அடப்பாவி. டேய் வால்டர், பகல்லே வாடா. சரி சரி போனா போகுது, மொத்தத்தையும் முழுங்கிறாத. ராத்திரி அம்மாவுக்கு ஒரு கட்டிங் மிச்சம் வச்சிரு. சரிம்மா. சானியா வர வர சரக்கு அடிக்கலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. அதனால அவர் காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த கோயில்ல வருஷம் வருஷம் தை அமாவாசை இங்கேயும் வந்துட்டியா? சொல்ற அவனை, அவன் முகரைய பத்தல கொமட்டிட்டு வருது. டேய், இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா இவர் முன்னாடியே வந்து நிப்பேன். உன்னெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் என்ன நினைப்பா? அதான் கேஸ் நடக்குது இல்ல, இங்க என்ன வந்து நிக்கிற? இல்ல அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னத்தடா பேச போற? பாவம் அந்த அப்பாவி மனசுல ஏமாத்தி இருந்த சொத்து புறாவை எழுதி வாங்கினது பத்தாதா? மிஞ்சி இருக்கிறது அரண்மனையும் இந்த கோயிலும் மட்டும்தான். இது கூட உன் கண்ணை உறுத்துதா? என்ன நெஞ்சல் திறந்த பழையபடி வந்து இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? புடிங்கிட்டு போனது பத்தல போல இருக்கு. ஏண்டி மோன நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? எடுறி இந்த கொள்ளுக்கட்டைய நல்ல கண்ணுல விட்டு குறைவும். ஏமா மரியாதையா பேசுமா. அடி செருப்பால மரியாதை. பள்ளிக்கூடம் கட்டலாம், பேர்கால ஆஸ்பத்திரி கட்டலாம்னு இந்த பெரிய மனுஷனை ஏமாத்துனது இல்லாம மரியாதை வர கேக்குதாடா? ஏமா கேஸ வாபஸ் வாங்கின தானே எல்லாமே. சரி, இன்னொரு வார்த்தை பேசுன கடிச்சு நாய் கொதற மாதிரி கொதறிடுவேன். டேய், இப்ப நீ அங்க இருந்து போறியா இல்ல என் பிள்ளைகளை கூப்பிடவா? போடா போடாங்கறல நின்னுட்டு இருக்க. இவனை இன்னைக்கு உலக்கமா மண்டையிலேயே போடு. போடா போடாங்கறல வந்துட்டோம் வட்டைய போட்டுக்கிட்டு குடிக்கி மயன் குடிக்கி. போடா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐனஸ். சிங்க குட்டி மாதிரி ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் சரிதான். ஆனா பரம்பரை தொழில்னு சொல்லி அவனை கெடுத்து வச்சிட்டீங்களே. பொம்பளைங்க இந்த பேச்சு பேசினா பிள்ளைங்க எப்படி உருப்படும்? பாக்குறதுக்கு எப்படிமா இருந்தான்? கரையில இருந்தாலும் ஆள் என்னமோ கலையா தான் சார் இருந்தான். காலில் விழுந்து கும்பிட்டு தாலியை அறுத்தான்னு நீ சொல்லிட்டால, அப்பாவே நம்ம வாழ்த்துதான். பாத்தியா பேபி, அடிச்சது ஓம் பையன். அண்ணே, அக்யூஸ்ட் யாராவனா இருக்கட்டும், சட்டம் தன் கடமையை செய்யணும்னே. காவல்துறை மேல ஜனங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. பேபி கடுப்பேச்சு பேசுது. அண்ணே, இப்ப சேலஞ்ச் பண்றேன். எண்ணி 24 மணி நேரத்துல இந்த பொம்பளையோட நகையெல்லாம் உங்க முன்னாடி இருக்கும். பயப்படாதீங்கண்ணே, தைரியமா இருங்க. நீ இருக்கும்போது நான் எங்க பயப்பட போறேன்? ஜெயம் உனக்கு தான். தேங்க்யூண்ணே. பிறகு நம்ம கண்ணை தொடச்சுக்க. வந்துட்டாலும் பின்னாடி கிரண் பேபே என்ன இந்த பக்கம் கட்டிங்கா ஷேவிங்கா? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். முதல்ல அடிச்சிட்டு போன நகையில அடுத்து கொடு. அட்ரஸ் அக்கேனா பெரக்கி திங்குமா பெருமாள், அத புடுங்கி திங்குமா அனுமார். அடடா தமாசா இருக்க. பார்த்து உட்காரு. பெட்டெக்ஸ்ல காக்கிற கறி கூட கிடையாது. நல்ல கறியும் மீனுமா அள்ளி திங்க வேணாம். போலீஸ் மாதிரி ஆளு கிண்ணே இல்லே. அதேதான் நானும் சொல்றேன். எப்படியோ அடிச்சு புடிச்சு கோட்டாவில இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நீ ஏன் சொல்ல? உன் கூட சேர்ந்து போராடுற அளவுக்கு ஏன் உடம்புல தெம்பு இருக்கா? தயவு செஞ்சு நீயே கொடுத்துரு. உன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் எங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? அங்க நகையை பறி கொடுத்து வளர்த்துட்டு இருக்காளே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? யாரு? அந்த மேனா மினிக்கி. இப்படி விதண்டாவாதமா பேசாத வால்டர். இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. நான் சொல்றது கேளு. அநியாயமா ஒரு சுமங்கலியோட சபத்துக்கு ஆளாயிராது.
அவ பாச்சால நம்ம கிட்ட பழிக்காது. ஏன்னா அவ ஏற்கனவே 2 புருஷனை அடிச்சு விரட்டி விட்டவன். உனக்கு தெரியாது? ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன். இப்ப கூட புதுசா கேபிள் டிவி காரனை சேர்த்து வச்சிருக்காளாமே. அட அதாவது பரவாயில்லையே. அவ சடங்காவதுக்கு முன்னாடியே பல பேரை கரெக்ட் பண்ணவன். அதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த நாத்தம் பிடிச்சவனாக நமக்கு எதுக்கு? தூக்கி அவ மூஞ்சிலே எரிஞ்சிருவோம். சரியா? எனக்கு தெரியும் நீ மத்த களவாணி பயக மாதிரி கிடையாது. உனக்குன்னு சில நியாய தர்மங்கள் இருக்கு. உண்மையா இல்லையா? என்ன வால்டர், நம்ம உழைச்சு சம்பாதிச்ச மாதிரி இவ்வளவு யோசிக்கிற? இல்ல எங்க அம்மா தான். சரி நீ இப்படியே பேசிக்கிட்டு என்ன பத்திலாம் எங்க யோசிக்க போற? வந்தா நகையோட தான் வருவேன்னு அங்க வீராப்பா பேசிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, என்னோட அம்மாட என்னோட போட்டும். இப்படி உன்னை நம்பி வந்தவள வெறும் கையோட அனுப்புறியே, இதுதான் உன்ன மாதிரி சிறந்த கலைஞனுக்கு அழகா? ஓகே சரி நம்ம போலாம். இப்போ என்ன சொல்லி புட்டேன்னு பொசுக்குன்னு கோவப்பட்டு கிளம்புறேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கை கெட்டினது வாய் கெட்டாம போகுதேன்னு ஒரு கலைஞனா கொஞ்சம் உணர்ச்சி வச்சுப்பேன். அதுக்காக நீயும் அதே மாதிரியா நடந்துக்கிறது? சரி சரி, முதல் தடவை என்ன ஒன்று கேட்டிருக்க மாட்டேன் நான் சொல்ல முடியும். கிளிய முட்டை கண்ணு முழிய என்ன திருடி போக பந்தாயோ, அது கருவாட்டு உடம்பு நடுக்காட்டு உடம்பு என்ன கிறுக்கி பிடிக்க பந்தாயோ. ரொம்ப முட்டாதடி நான் உடஞ்சு போவேனே, தள்ளி நிக்காதடி நான் ஓடி போவேனே. அடிக்காமக்கார கிளிய முட்டை கண்ணு முழிய என்ன திருடி போக பந்தாயோ, I want more emotion.